இல்லை, களம் வந்து முழுக்க முழுக்க திமுகவுக்கு ஒரு ஆதரவான ஒரு இதெல்லாம் இருந்துச்சு. இப்பவும் அப்படிதான் இருக்கு. விஜயோட ரசிகர்களுக்கு வந்து கண்டிப்பா மனநல ஆலோசனை தேவைப்படும் திங்கட்கிழமை. சரி, ஒருவேளை தோற்றால் அது யாரு பாதிப்பு? விஜய்க்கு பாதிப்பா? இல்லை. இல்லை சார், இப்போ நீங்கள் வந்து விஜய் அவர்கள் சரியாக பிரச்சாரம் போல பல இடங்களுக்கு போல அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஆனால் அப்போவுமே அவருக்கான சப்போர்ட் அப்படின்னு தமிழக ஊடகங்கள் வந்து விஜய் 0, விஜய் வந்து 5% தாண்ட மாட்டார், 4% தாண்ட மாட்டார், இப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நேஷனல் என்னோட படத்தை வந்து மறுக்க வச்சாங்க. அது என்ன யாருங்கிறது உங்களுக்கே தெரியும். அப்படின்னா மக்களுக்கு தெரியும்ல சார், மக்கள் பார்க்குறாங்க. அதே மாதிரி மக்களுக்கே எல்லாம் தெரியும். அப்படி பார்த்தா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பல கட்சிகள் அப்படி தானே சார் இருக்கு. இப்போ வைகோ அவர்கள் திமுக எதிர்த்து தான் கட்சி ஆரம்பித்தார். இன்னைக்கு அவர் உங்க கூட இருக்காரு. மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் உங்களை எதிர்த்து தான் கட்சி ஆரம்பித்தார், உங்க கூட இருக்காரு. தேமுதிக கடந்த தேர்தலில் நீங்கள் அவ்வளோ விமர்சனம் பண்ணீங்க. இந்தியா டுடேவோட கருத்து கணிப்பே கிடையாதுங்க. அது மை ஆக்சிஸ் இந்தியா ஒரு கம்பெனியோட ஒரு கருத்து கணிப்பை எடுத்து இந்தியா டுடே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். பட் அவங்க பண்ணுற டிபேட் சொல்கிறேன் சார், அவங்க பேசுகிற விஷயத்தில் எம்ஜிஆர் அவர்கள் இப்போ படத்தை முடக்குனது யாரு எல்லாருக்கும் தெரியும். அதுக்கும் திமுக தான் காரணம். கரூர் சம்பவம் வந்து எப்படி நடந்துச்சு, இவர் லேட்டாக போனதாலும் நடந்துச்சு, அதுக்கும் திமுக தான் காரணம். பொண்டாட்டி டைவர்ஸ் கேட்டிருக்கு, அதுக்கு காரணம் திமுக தான். நான் வந்து திருஷா கூட வந்து வெளில போவேன், அதுக்கும் காரணம் திமுக தான். மீடியாவே திமுக தான் கண்ட்ரோல் பண்ணுது, அவங்க சொல்ற விஷயங்கள் தான் வந்து அப்போ ரைட். ஆனா விஜய்க்கு எது நெகட்டிவா நடந்தாலும் உடனே திமுக தான் காரணம். இல்ல திமுக என்ன அவங்க விஜயோட. ஒற்றன் செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னும் நம்மிடையே பத்திரிகையாளர் ராஜீவ்காந்தி சார் தான் இணைஞ்சிருக்கேன். வணக்கம் சார். எக்ஸிட் போல்லாம் வெளிவந்துருக்கு. பல எக்ஸிட் போல்ஸில் வந்து திமுக தான் மீண்டும் ஆட்சி அமைக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்கிறாங்க. மை ஆக்சிஸ் இந்தியாவில் வந்து தாவேகா மீண்டும் முதல் முறை ஆட்சி அமைக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஒரு சில ஏடிஎம்கேவும் வந்து சொல்கிறாங்க. எப்படி இருக்குது சார் களம்? இல்லை, களம் வந்து முழுக்க முழுக்க திமுகவுக்கு ஒரு ஆதரவான ஒரு இதெல்லாம் இருந்துச்சு. இப்பவும் அப்படி தான் இருக்குது. ஏன்னா திமுகவுக்கு எதிர்ப்பான ஒரு அலை அப்படிங்கிறத வந்து உருவாகலை. இவங்க வந்து உருவாக்கவும் இல்லை, எதிர்க்கட்சிகள் வந்து பொறுத்த வரைக்கும். அதாவது திரும்ப திரும்ப வந்து திமுக மீது வந்து ஒரு தவறான குற்றச்சாட்டையும் ஒரு பொய்யான குற்றச்சாட்டும் அவதூறுகளையும் பரப்புறது தான் வச்சுருந்தாங்க. தவிர இந்த ஆட்சி வந்து வேண்டாம் அப்படின்னு மக்கள் வந்து தூக்கி எறியணும். மக்கள் வந்து வேண்டான்னு அவாய்ட் பண்ணுற அளவுக்கான விஷயங்கள் எதுவுமே இந்த ஆட்சியில் இல்லாததுனால இவங்களால அதை பேச முடியலை. அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் இதில் நம்ம பார்க்கணும். அந்த எதிர்ப்பு அலை உருவாகாததுனால தான் இங்கே வந்து ப்ரோ இன்கம்பன்சி மட்டும் தான் இருந்துச்சு. ரெண்டாவது வந்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள், அந்த அளவுக்கு வந்து திட்டங்களை வந்து கொண்டு வந்தார். ஒவ்வொன்றையும் வந்து பார்த்து பார்த்து நேரடியாக மக்களுக்கே கொண்டு போய் சேர்க்குற மாதிரியான திட்டங்கள் ஒவ்வொன்றும். அந்த ஒவ்வொரு திட்டமும் எப்படின்னா ரொம்ப மைனூரிட்டாக கல்வி, பொருளாதார வளர்ச்சி, பெண்கள் முன்னேற்றம், பெண் கல்வி, இந்த அந்த மாதிரி பள்ளிக்கல்வி, இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணிவிட்டு அது வந்து என்னென்னா மக்கள் மத்தியில் வந்து நல்லா ஈஸியாக போய் ரீச் ஆகிடுச்சு மு.க. ஸ்டாலின் அவர்களோட முகம் அப்படிங்கிறது. நீங்கள் இந்த தேர்தலில் வந்து திமுகவுக்கு வந்து ரொம்ப எளிதாக இருந்துச்சு அந்த வெற்றி. அது காரணம் வந்து இந்த திட்டங்கள் தான். திட்டங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து மக்கள்கிட்ட வரவேற்பு பெற்றிருக்குங்கிறத நான் வந்து களத்தில் போய் பார்த்தேன். ஏன்னா ஈவன் அதிமுக காரங்க வீடாக இருக்கும், அதுலேயே கூட அங்கே உள்ள லேடிஸ் கூட சொல்கிறாங்க, நாங்கள் வந்து மகளிர் உரிமை தொகை வாங்கிட்டு இருக்கோம், என் பொண்ணு வந்து புதுமை பெண் திட்டத்தில் வந்து இப்போ காலேஜ் சேர்த்துருக்கோம், இப்போ பைசா வருது, அதனால் வந்து இன்னும் நாங்கள்லாம் காலேஜ் அனுப்புகிறோம் பசங்களை அப்படின்ட்டு. ரெண்டாவது வந்து குழந்தைங்களுக்கு அந்த போட்ட அந்த இலவச காலை உணவு அப்படிங்கிறது வந்து கிராமத்து மக்கள்கிட்ட வந்து ரொம்ப நல்ல ரீச். அது அந்த பஸ்ஸு இலவச விடியல் பயணம் அப்படிங்கிற பேருந்து பயண திட்டமும் சரி, எல்லாமே நல்ல ரீச். இந்த ரீச்சு தான் இப்போ வந்து ஓட்டாக கன்வெர்ட் ஆகுது. அதை வந்து அடிக்கணும்னா நீங்கள் வந்து இந்த ஆட்சி மேலே வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டை வந்து நீங்கள் வச்சுருக்கணும். அது எதுவும் உங்களால் வைக்க முடியலை. இவங்க நெரட்டிவ் வந்து செட் பண்ணி பார்த்தாங்க, அது வந்து எதுவுமே மக்கள்கிட்ட வந்து எடுபடலைன்னு தான் சொல்லணும். ஆனால் வந்து இப்போது மை ஆக்சிஸ் கிரெடிபிலிட்டி படி அவங்க தான் கரெக்டாக கணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு பிம்பம் வந்து இருக்குது. அவங்க தான் லாஸ்ட் எலெக்ஷனும் கரெக்டாக கணிச்சாங்க அப்படின்னும் போது மற்ற எக்ஸிட் போல்ஸ்லாம் வந்து விஜய் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்களோ அப்படின்னு தோணுதா சார்? இப்போ ஏன்னா அவங்க 98லேருந்து 120 அப்படின்றது பெரிய பெரிய நம்பர் ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் ஃபேஸ் பண்ணுறவங்க அப்படின்றதுக்கு. இது திமுக பார்வையில் எப்படி பார்க்கப்படும் இந்த ஒரு அந்த பர்டிகுலர் எக்ஸிட் போல் மட்டும்?
சார் இந்த விஜய் நாங்கள் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணலை முதல்ல. ஏன்னா விஜயாவோட கெப்பாசிட்டி இவ்வளவு தான் அப்படிங்கிறது அவர் எப்போ வெளியில் வந்து பேச ஆரம்பித்தாரோ, அரசியலில் ஈடுபட ஆரம்பித்தாரோ அப்போயே நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. அதாவது அவர் வந்து ஒரு முழு நேர அரசியல்வாதியாக மாறவே இல்லை. அவர் என்னன்னா இங்கே வந்து எது வந்து திமுகவுக்கு எதிராக வந்து கட்டமைக்கப்பட்டுச்சு அப்படின்னா, அதிமுக ரெண்டுக்கு எதிராகவே விஜய்க்கு கட்டமைக்கப்பட்டுச்சுன்னா விஜய்க்கு கூடிய கூட்டம் மட்டும்தான். விஜய்க்கு வந்து கூட்டம் கூடுது, அதனால அவர் வந்து நல்லா ஓட்டு வாங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒன்று வந்து கட்டமைச்சாங்க இங்கே. ஆனால் அதுக்கும் நேர் மாறாதான் களம்ங்கிறது இருந்துச்சு. இப்போ அந்த விஜய்க்கு கட்டமைக்கப்பட்ட கூட்டம்ங்கிறது ஒரு பிம்பம் தான் அப்படிங்கிறது வந்து நல்லாவே தெரிஞ்சிருச்சு எல்லாருக்குமே. இப்போ நீங்கள் சொல்கிற இந்த கருத்து கணிப்பில் வந்து வந்திருக்கு இல்லையா, வந்திருக்கிறது கூட அவங்க வந்து அந்த சோஷியல் மீடியா ஸ்ட்ராட்டஜியை வச்சோ இல்லை இங்கே உள்ள யார்கிட்ட அவங்க வந்து எடுத்தாங்கங்கிறதுக்கு தெரியல நமக்கு. அந்த அந்த இப்போ நீங்கள் வந்து யார்கிட்ட போய் கேட்டாலும் நான் வந்து விஜய்க்கு போட்டேன்னு சொல்கிறாங்க. இப்போது நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, நிறைய பேர் நான் யாரை கேட்டாலும் விஜய்க்கு போட்டேன்னு சொல்கிறாங்க எப்படி வந்து அப்படின்ட்டு. ஆனால் அது வந்து ஒரு 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 சென்னை மாதிரியான ஒரு மெட்ரோ சிட்டியில் ஒரு 2ஆம் இடம் பிடிக்கும் அளவுக்கு விஜய் வந்து வராரு. நிறைய தொகுதியில் வந்து 2ஆம் இடம் பிடிக்கிற அளவுக்கு வராரு. ஆனால் அதுவே முழுமையான வெற்றியாக அவருக்கு வந்து இன்னும் மாறலை. இன்னும் சொல்லப்போனால் அவர் வந்து வேட்பாளர் தேர்வுலேயே நிறைய தப்பு பண்ணிட்டாரு. உங்களுக்கு தெரியாது இல்லை, நான் எல்லாம் மற்ற கட்சியிலேருந்து வந்தவங்க, விஜய் கட்சிக்கான முகமாக இருந்தவங்க யாருமே அங்கே வந்து தேர்தலில் நிற்கலை. ரொம்ப குறைவான பேருக்கு தான் அங்கே வந்து வாய்ப்பு கிடச்சிச்சு. அதுவே அவருக்கு வந்து பெரிய ஒரு டிராபேக்காக போயிடுச்சு. நீங்கள் வந்து எலெக்ஷன் ரிசல்ட்டை பாருங்கள் திங்கட்கிழமை. அந்த நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அது ஏற்கனவே இந்த பாஜக பற்றி ஒரு தவறான கணிப்பை வெளியிட்டு அவங்க அதெல்லாம் பார்த்தோம். நம்ம நீங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம எந்த கணிப்புகளையும் எல்லா கணிப்புகளையும் உடைச்சி எரிஞ்சு திமுக வந்து தனி மெஜாரிட்டி பெறும் அப்படிங்கிறது தான் என்னோட கணிப்பு. ஆனால் சென்னையில் நீங்கள் சொல்கிற மாதிரி 2ஆம் இடம் தாவேகா பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் வந்து முதல்வரோ துணை முதல்வரோ எலெக்ஷன் முன்னாடி பேசுனது எங்களுக்கும் அதிமுகவுக்கு தான் போட்டி, அதாவது பாஜகவுக்கும் எங்களுக்கு தான் போட்டி, இல்லை தாவேகாலாம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் பேசியிருந்தாங்க. பட் இப்போ நீங்களே வந்து தாவேகா 2ஆம் இடம் வரும் அப்படின்னு சொல்லும் போது அப்போ அந்த ஒரு கட்சியாக அவரோட க்ரோத் வந்து ஃபினாமினலாக இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாமா? இது கட்சியாக ஒரு க்ரோத். அந்த மெட்ரோ சிட்டி அப்படிங்கும்போது அங்கே வந்து சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறவங்க அந்த அதாவது இளைஞர்கள் அவங்ககிட்ட வந்து ஒரு இன்னமும் திமுகவுக்கு மாற்று அப்படின்ட்டு அவங்க நினச்சி வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். இது வந்து திமுக வந்து அடித்து எரிஞ்சு வர ஓட்டு கிடையாது. இது திமுகவுக்கு ஒரு மாற்று, இல்லைனா ஒரு 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 நடிகர், அவங்களுக்கு பிடிச்ச நடிகர் ஒருத்தர் வந்திருக்காரு, அவரை வந்து சிஎம் ஆக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க, அதனால வந்த ஓட்டை தவிர மற்றபடி இது வந்து திமுக வந்து அச்சுறுத்தல் கிடையாது. இதில் வந்து யார் கவனமாக இருந்திருக்கணும்னா அதிமுக கவனமாக இருந்திருக்கணும். அதிமுக வந்து ஒரு எதிர்கட்சியாக செயல்படுறத வந்து அவங்க விட்டுட்டாங்க. அந்த ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக செயல்படாததுனால இங்கே வந்து விஜய்ங்கிற ஒருத்தர் வராரு, விஜய்க்கு வந்து இந்த ஓட்டுங்கிறது வருது, அவ்வளோதான். இப்போது விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டவங்களெல்லாம் வந்து திமுகவினர் வந்து திட்டுறதை நம்மளால் சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுது. குறிப்பாக அவங்களுடைய பல ஸ்போக் பர்சன்ஸே வந்து திட்டுறாங்க. ஆனால் இதே மக்கள் தானே கடந்த முறை வந்து திமுகவுக்கு ஓட்டு போட்டுருந்தாங்க. அப்போ மட்டும் அவங்க வந்து கரெக்டாக யோசித்து முடிவு எடுத்தாங்க. இப்போ மட்டும் வந்து விஜய்க்கு போகிறதால அவங்க திட்டுறது அப்படின்றது எந்த வகையில் நியாயம் அது? சார், முதல் விஷயம் சார், விஜயோட ரசிகர்கள் எல்லோரையும் இல்லை விஜய் கட்சி நிர்வாகிகளையோ விஜய் கட்சி தொண்டர்களையோ நம்ம வந்து தற்குறி அப்படின்ட்டு வந்து எல்லாரும் சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையாது. என்னென்னா நீங்கள் வந்து நிறைய பார்த்துருப்பீங்க, விஜய் ரசிகர்கள்லையே அந்த கூட்டத்துக்கு வரவங்க வந்து எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு இருக்குது. அது வந்து ஒரு கட்டுப்பாடே இல்லாத ஒரு கூட்டமாக இருக்குது. அந்த கட்டுப்பாடுங்கிறது வந்து எல்லா விஷயத்துலையுமே கட்டுப்பாடுங்கிறது இல்லை. ஒரு பொண்ணு வந்து நான் விஜய்க்கு ஓட்டு போனாலும் என் குடும்பத்துக்கு விஷம் வச்சிருவோன்னு சொல்லுது. இப்போ நீங்கள் அதை வந்து நீங்கள் தற்குறின்னு சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? இப்போ ஒரு சிலர் பண்றதுனால அந்த கட்சியில கூட எல்லாருமே அப்படிதான் எல்லாருமே சொல்லல. இப்போ நம்ம வந்து என்னன்னா எதை வந்து சொல்றோம்னா, இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான விஷயங்கள்ல வந்து ஈடுபடுறவங்க அந்த அந்த கட்டுப்பாடை வந்து எங்கேருந்து சார் வந்திருக்கணும்? மேலே தலைவர்கிட்டேருந்து வந்திருக்கணும். இப்போ அவர் வந்து நம்மளை வந்து தற்கொலைன்னு சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாம் ஆச்சரியக்குறியாக மாறணும் அப்படிங்கிறாரு. ஆனால் இவரே முதல்ல வந்து தேவைப்படுது, இவருக்கே நிறைய அறிவுறுத்தல்கள் தேவைப்படுது. இந்த எல்லாரும் கூட இப்போ எழுதிட்டு இருக்காங்க, விஜயோட ரசிகர்களுக்கு வந்து கண்டிப்பாக மனநல ஆலோசனை தேவைப்படும் திங்கட்கிழமை. ஏன்னா எப்படி வந்து அவங்க வந்து அந்த தோல்வியை வந்து எடுத்துக்க போகிறாங்கன்னு தெரியல அப்படின்ட்டு. முதல்ல இங்கே வந்து மனநல ஆலோசனையை மனநல சிகிச்சையை தேவைப்படுறது யாருக்குன்னா விஜய்க்கு தான் முதல்ல தேவைப்படுது. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அவரோட அந்த ஒரு சாடிஸ்ட் மனநிலை தான் ஆரம்பத்துலேருந்து தெரியுது. அந்த லைட்டை போட்டு விளாண்டதுலேருந்து ஆரம்பித்து கரூர் சம்பவத்தை வந்து எப்படி வந்து டீல் பண்ணணும்னு தெரியாமல் சிறுபிள்ளைத்தனமாக
வெளில உடையாந்ததுலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து பாருங்களேன். விஜய் நினைச்சா இப்போ கூட என் பின்னாடி யாரும் வராதீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லலாம். ஆனால் இது வரைக்கும் அவர்கிட்டேருந்து ஒரு வார்த்தை கூட வரல. பின்னாடி வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்து உழுவுறத வந்து கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறோம். விஜயோட வண்டிக்கு முன்னாடியே ஒருத்தர் ரைட் சைடில் உழுவுறாரு, அவங்க பாட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்போ இது எந்த மாதிரியான ஒரு மனநிலை? எந்த ஒரு தலைவராவது அதை வந்து பண்ணுவாங்களா? இப்போது மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து சொன்னாங்க, விஜய் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு விஷயம் சொல்கிறாங்க, எந்த ஒரு கட்சி தலைவரும் தன்னோட கட்சி தொண்டர் வந்து சாகிறத விரும்ப மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதற்கு நேர் எதிரான மனநிலை தான் விஜய்கிட்ட இருக்குது இந்த 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 செகண்ட் வரைக்கும். இப்போ கூட பாருங்களேன், இவ்வளவு நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். அதாவது அவங்க கட்சி தொண்டர்கள் வந்து மனநல ஆலோசகர் கொடுக்கணும் அப்படிலாம் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் விஜய்கிட்டேருந்து ஒரு சின்ன ஒரு அறிக்கை கூட வரல. அதாவது வெற்றி தோல்விங்கிறது அடுத்தது. தேர்தல் நம்ம பங்கு பெற்றுட்டோம், அரசியலுக்குள்ள நுழைஞ்சிட்டோம். இது ஒரு நீண்ட நெடிய போராட்டம், நம்ம வந்து இன்னும் இருக்கணும். அதனால நீங்கள் யாரும் தவறான இதெல்லாம் எதுவும் எடுத்துக்க கூடாதுங்கிறது அவர்கிட்ட வரவே இல்லை. அந்த மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து ஒரு திமுக கட்டமைப்பு, குழந்தைங்களை பத்திரமா பார்த்துக்குங்க, நீங்கள் வந்து பத்திரமா இருந்தீங்க, இன்னும் ரிசல்ட்டே வரல, ரிசல்ட் என்ன மாதிரி வேணாலும் வரலாம் அப்படின்னும் போது அதுக்கு முன்னாடியே மக்கள்கிட்ட இந்த மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து கிரியேட் இல்லை, இந்த பிம்பத்தை வந்து திமுக கட்டமைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா குழந்தைகளை பார்த்து ஓட்டு கேட்டது யாரு? இல்லை, அது திமுகலையுமே நடந்திருக்குல்ல, உதயநிதி மாமாக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு ஒரு சின்ன குழந்தை பேசுகிற வீடியோலாம் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆச்சு அப்படின்னு. அது இங்கே பாருங்க, முதல்வர் மு.க. ஸ்டாலினோ இல்லை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினோ போய் குழந்தைங்கிட்ட போய் சொல்லியிருக்காங்களா, நீங்கள் வந்து உங்கள் அப்பா அம்மாட்ட வந்து அனுப்பிடுங்க எனக்கு ஓட்டு போடுங்கன்ட்டு? அது 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 எவ்வளவு சிறுபிள்ளைத்தனமானது. அது வந்து எப்படிப்பட்ட ஒரு மனநிலை உடையவர் வந்து அதை பண்ணணும்? குழந்தைகிட்ட வந்து போய் நீ வந்து உங்க அம்மா அப்பாட்ட அனுப்பிடுங்க எனக்கு ஓட்டு போட சொல்லிட்டு சொல்றதுங்கிறது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு மனநிலை. அவருக்கு வந்து குழந்தைங்க ஃபேன்ஸ் நிறைய இருக்காங்க, அது வந்து அவர் ஒரு அரசியல் டூலா பயன்படுத்துறாரு. இதுல எது தவறு இல்லையே சார்? இதுல எதுவும் சார், முதல்ல அந்த குழந்தைங்க வந்து பக்குவப்பட்டிருப்பாங்களா பண்பட்டிருப்பாங்களாங்கிறது நமக்கு தெரியல. இப்போ நாளைக்கு வந்து விஜய் வந்து ஆழமாக விதைச்சிட்டாரு குழந்தைங்கிட்ட, நீங்கள் போய் ஓட்டு போட சொன்னால் உங்கள் அம்மா அப்பா ஓட்டு போடுவாங்க, நான் ஜெயிச்சு சிஎம் ஆவேன், நீங்கள் அதை வந்து பண்ணுங்க அப்படின்ட்டு. இப்போ நாளைக்கு அது நடக்காமல் போகும்போது யாருக்கு வந்து மனநிலை பாதிக்கப்படும்? மனநலம் குழந்தைங்களுக்கு தானே பாதிக்கும். அப்பா அம்மா கூட ஒரு பிரச்சனையே கிடையாது, ஏன்னா அவங்க எல்லாருமே மெச்சூர்ட் ஆனவங்க. இப்போ அந்த குழந்தைங்க மனசுங்கிறது வந்து ரொம்ப சாஃப்டானதுங்க. டக்குன்னு ஒரு விஷயம் நீங்கள் சொன்னீங்கன்னா உடனே எதுவாக இருந்தாலும் எடுத்துக்குவாங்க. உங்களுக்கு வந்து இப்போ அதுவும் நவீன காலத்தில் வந்து குழந்தை வளர்ப்புங்கிறது ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த 2K கிட்ஸு இப்போ உள்ள ஜென்னிஸ் கிட்ஸ் எல்லாம் டக்குன்னு ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட உடனே வந்து மனசு உடஞ்சிடுறாங்க. ஒரு 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 பலமான ஒரு மனநிலை அவங்ககிட்ட இல்லை, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இது இல்லை. அதனால தான் அவங்க வந்து பயப்படுறோம். மற்றபடி நாங்கள் வந்து போய் குழந்தைகிட்ட போய் சொன்னோமா? இல்லையே. இல்லை, அதுதான் சார். இப்போ இன்னும் ரிசல்ட் ஒருவேளை விஜய் வந்து நான் ஜெயிச்சுன்ற கான்ஃபிடென்ட்ல கூட இருக்கலாம் இல்லையா? அதனால கூட அந்த நீங்கள் சொல்லுமா அந்த அறிக்கையெல்லாம் வராமல் இருக்கலாம் இல்லையா? இல்லைங்க, இது வந்து இல்ல, அவரோட கட்சி பார்வையில அவர் எப்படியும் வந்து சிஎம் ஆகணும், அவரோட இதுவா இருக்கும். அது ரைட்டு, நீங்க ஜெயிச்சிடலாம், ஓகே, நீங்க வந்து 234 தொகுதியிலுமே ஜெயிக்கிட்டோம். ஆனா நீங்க ஒரு வார்த்தை சொன்னா என்ன, அது வெற்றி தோல்வியை வந்து நீங்க வந்து பெருசா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொன்னா என்ன? இல்ல சார், அதுதான் நான் ஜெயிச்சிட்டப்ப எதுக்கு எனக்கு வந்து அந்த அறிக்கை அப்படின்ற ஒரு கேள்வி அவருக்கு இருக்கும் இல்லையா? சரி, ஒருவேளை தோற்றால் அது யாரு பாதிப்பு? விஜய்க்கு பாதிப்பா? இல்லை, விஜய்க்கு எந்த பாதிப்பும் இல்லை. இப்போ இது வரைக்கும் 54 பேர் இறந்துருக்காங்க. அதில் வந்து அவர் ஒரு சின்ன ஒரு மன உறுத்தலோ ஒரு ஒரு மனவேதனையோ அவர் அடையவே இல்லை. கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை வந்து சந்திச்சு அழுதாரு அப்படின்லாம் வந்து அவங்களே சொன்னாங்க. சரி, அது அப்போ நீங்கள் வந்து அதில் ஒரு பங்கேற்கலை அப்படின்னு சொல்கிறது எப்படி எடுத்து? ஏங்க, கூப்பிட்டு வச்சு ஒரு ஆக்டிங் போட்டு அனுப்பிட்டார், ரைட்டு. அடுத்தது இறந்தவங்களுக்கெல்லாம் யார் பதில் சொல்லுவா? இப்போ தஞ்சாவூரில் வந்து ஒரு அப்பா வந்து கதறி அழுதாரு, என் பிள்ளை வந்து சொல்லவே இல்லை, காலேஜ் போகிறேன்னு சொல்லிட்டு தான் போனான் அப்படின்னு சொல்லிட்டு அழுதாரு. அவங்க வீட்டுக்கு என்ன பண்ணாங்க? அவங்க அப்பா பார்த்தா அவர் ஆதல் பேசினாரா? இல்லவே இல்லையே. இப்போ அவரோட மனநிலைங்கிறது வந்து எப்போதுமே சரி ஒரு ஸ்டேபிளான ஒரு மனநிலையில் வந்து விஜயால இல்லை. விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு சாடிஸ்ட் மனநிலையில் தான் இருக்காரு. அந்த மனநிலையில் இருக்கிற ஒருத்தருக்கு வந்து அரசியலுங்கிறது வந்து செட் ஆகாது. நாங்கள் இப்போவும் கூட என்ன ஆசைப்படுறோன்னா, விஜய் எப்படியாச்சும் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகி சட்டசபைக்கு வரணும். வந்ததுக்கு அப்புறமாவது அவர் வந்து பண்படுறாரான்னு பார்க்கணும், பக்குவப்படுறாராங்கிறத பார்க்கணும். ஏன்னா அவர் இது வரைக்கும் பத்திரிகையாளரை சந்திக்கலை, ஏதோ எழுதி கொடுத்தாத பஞ்ச் டயலாக நாலு இடத்துல பேசிட்டு போயிட்டாரு. ரெண்டாவது கடைசி 4 நாள் வந்து பேசவே இல்லை பிரச்சாரத்தில், உங்களுக்கே தெரியும். ரெண்டாவது அன்னைக்கு காலையில் ஒரு விஷயம் நடக்குது, அதை கூட அன்னைக்கு வந்து பிரச்சாரத்தில் வந்து சேர்க்கலைங்கிறத நம்ம முன்னாடி பேசணும்.
அதனால் விஜயை பொறுத்த வரைக்கும் எம்எல்ஏ ஆகி சட்டப்பேரவைக்குள்ளே வந்தால் தான் அவருக்கு ரியல் அரசியல் என்னங்கிறது தெரியும். அவர் எந்த அளவுக்கு வந்து சட்டப்பேரவையில் வந்து மக்களுக்கு குரல் கொடுக்குறாருங்கிறத பார்ப்போம். இல்லை சார், இப்போ நீங்கள் வந்து விஜய் அவர்கள் சரியாக பிரச்சாரம் போல பல இடங்களுக்கு போல அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஆனால் அப்போவுமே அவருக்கான சப்போர்ட் அப்படின்றது வந்து அதிகமாக தான் இருக்குது. நிறைய எக்ஸிட் போல்ஸில் விஜய் அவர்களுக்கு மினிமமாக 15லேருந்து தான் ஸ்டார்ட்டே பண்ணுறாங்க அவருடைய ஓட் பர்சன்டேஜ் அப்படின்றது. சீட்ஸ் வந்து மாறலாம், அது பர்பட்டது. ஆனால் அவருடைய பர்சன்டேஜ் அப்படின்றது மினிமம் 15லேருந்து தான் ஸ்டார்ட்டே பண்ணுறாங்க. ஆனால் தமிழக ஊடகங்கள் வந்து விஜய் 0, விஜய் வந்து 5% தாண்ட மாட்டார், 4% தாண்ட மாட்டார், இப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நேஷனல் மீடியா அவரை கரெக்டாக கணிச்சிருக்காங்களோ அவருடைய செல்வாக்கை? இல்லைங்க, இது வந்து அந்த 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 ரசிக மனப்பான்மை அப்படிங்கிறது வந்து ஓட்டாக கன்வெர்ட் ஆகுது உங்களுக்கு. ரெண்டாவது, இப்போதைக்கு தமிழ்நாட்டில் வந்து ஒரு எதிர்க்கட்சிக்கான ஒரு தேவைங்கிறது இருக்குது. ஏன்னா ஆளுங்கட்சி வந்து நல்ல பலமான ஒரு ஆளுங்கட்சியாக இருக்குது. ரெண்டாவது, ஆளுங்கட்சியே எதிர்க்கட்சிக்கான வேலையும் சேர்த்து செயல்படுறாங்க. இப்போ திமுக வந்து இந்த தமிழ்நாட்டுக்காக பலமாக குரல் கொடுக்குறாங்க பாஜகவை எதிர்த்து. ஸோ ஆளுங்கட்சிக்கான வேலையும் திமுக பண்ணுது, எதிர்க்கட்சிக்கான வேலையும் திமுக பண்ணுது. தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை. இப்போ அந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணுறாங்க, இவங்க பாஜகலேருந்து அதிமுக வந்து செட் ஆகலை, நமக்கு அதிமுகவால் இங்கே வந்து திமுகவை வந்து அடிக்க முடியாது. ஸோ அதுக்கு அந்த ஓட்டை பிரிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா விஜய் கிளம்பிருக்கிறாங்க. விஜய் கிளம்பிருக்கிறது எதுக்குன்னா சிறுபான்மையினர் ஓட்டு வங்கிக்கும் அந்த இளைஞர் ஓட்டு வங்கிக்காக மட்டும்தான். அந்த ஓட்டு வங்கியிலேருந்து ஒரு ஷேர் போயிருக்கு, மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. இன்னுமா சார் விஜய் வந்து பாஜக பி டீம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கீங்களே சார்? நீங்க எலெக்ஷனே முடிஞ்சிருச்சீங்க. ஆனா இன்னமும் கூட அவர் வந்து விமர்சிக்கிறதுக்கு தயங்குறாருல்ல. கடைசியா விமர்சனம் பண்ணாரு எந்த விஷயத்தையும் கடைசியா தொகுதி மறுவரை பேசும்போது கூட பாஜக விமர்சனம், பாஜக அப்படிங்கிற பேர் தான் வந்திருக்குமே தவிர மோடி என்கிற பேரோ அமித்ஷா என்கிற பேரோ அவர்கிட்ட இருந்து வந்திருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னா இதை விட்டு மட்டுமே வச்சு, ஏன்னா இப்ப நடக்குது வந்து ஸ்டேட் அசம்பிளிக்கான எலெக்ஷன் அப்படின்னும் போது திமுக தானே பிரதான கிளியரா சொல்லி. சரிங்க, பாஜக விமர்சிக்கிற நீங்க ஏன் மோடி பெயரையும் அமித்ஷா பெயரையும் சொல்றதுக்கு யோசிக்கிறீங்க சார்? பாஜகனாலும் மோடி அமித்ஷானாலும் ஒண்ணுதானே? இல்ல, பாஜகங்கிறத நீங்க எந்த அளவுக்கு அவர் விமர்சிக்கிறாருங்கிறத பாருங்க. அந்த ஒரு அவரோட ஸ்பீச் எதாவது எடுத்து பாருங்க, பாஜக எந்த அளவுக்கு விமர்சிக்கிறாரு, அதே நேரத்துல மற்ற விஷயங்களை எப்படி பேசுறாரு அப்படின்ட்டு. அவரோட படத்தை வந்து முடக்கி வச்சாங்க, ரைட்டு. அது எங்க நடந்துச்சு? ஒன்றிய அரசு தான், பாஜக தான் பண்ணாங்க. ஆனா அதையே அவர் வந்து எங்கேயாச்சும் போய் என்னோட படத்தை வந்து முடக்கி வச்சது பாஜகன்னு சொல்லியிருக்காரான்னு பாருங்களேன். சொல்ல மாட்டாரு. ஏன்னா சொல்லுவாரு, என்னோட படத்தை வந்து முடக்கி வச்சாங்க, அது என்ன யாருங்கிறது உங்களுக்கே தெரியும் அப்படின்னா. மக்களுக்கு தெரியும்ல சார், மக்கள் பாக்குறாங்க. அதே மாதிரி மக்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்க எதுக்கு அரசியலுக்கு வரீங்க? ஏங்க உங்க சொந்த விஷயத்திலேயே உங்களால பாஜக பேரை வந்து சொல்றதுக்கு பயப்படுறீங்க அப்படின்னா அப்போ யாரோட ஆளு நீங்க? இப்போ முதல்ல பாருங்களேன், அம்பேத்கரை வந்து அவமானப்படுத்துறாங்க நாடாளுமன்றத்தில், அமித்ஷா தான் பண்றாரு. ஆனா அவர்கிட்ட இருந்து அறிக்கை வருது, அமித்ஷாங்கிற பெயரே இல்லாம வருது. இது வந்து 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அப்பையிலேருந்தே நமக்கு தெரியும் அது வந்து பிஜேபியோட பி டீம் தான் அது அப்படின்ட்டு. அது 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 நீங்கள் வந்து போக போக இன்னும் வெளியில் வரும். அது யார் விஜய் அப்படிங்கிறது போக போக வெளில வரும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இல்லை, அவர் எந்த அளவுக்கு திமுக எதிர்க்கிறாரோ அதே அளவுக்கு பாஜக அதே அளவுக்கு இல்லைங்க. இல்லை நீங்கள் அவரோட ஸ்பீச்சு அவரோட அறிக்கை எல்லாத்தையும் எடுத்து பாருங்களேன். திமுக எந்த அளவுக்கு எதிர்க்கிறாரோ அந்த அளவுக்குலாம் பாஜக அவர் எதிர்க்கவே இல்லை, அவரை எதிர்க்கவும் முடியாது. இல்ல தமிழக மக்கள் பாஜக ஏத்துக்க மாட்டாங்கன்ற ஒரு மனநிலை கூட அவர் இருக்கலாம் இல்லையா? அதிமுக பாஜக கூட்டணி அவர் நான் இன்னமும் சொல்றேன், விஜய் வந்து ஒரு நல்ல அரசியல்வாதியா மாறணும்னா இங்க தமிழ்நாட்டுக்கு அநீதி இழைக்கிறவங்களை அவர் எதிர்க்கணும். எதிர்த்தா மட்டும் தான் நடக்கும். நீங்க அதே கட்சியில வந்து சொல்றாரு, எங்கிட்ட வந்து துணை முதல்வருக்கு வந்து பேசினாங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் காங்கிரஸ்ல இருந்து பேசிட்டு இருக்காங்கன்னு இவர் சொல்றாரு, விஜய் சொல்றாரு. ஸோ ஒரே நேரத்தில் காங்கிரஸ் பாஜக 2 பேர்கிட்டயுமே பேசுறாங்கன்னா அவங்க வந்து எந்த அளவுக்கு கொள்கையை வச்சிருக்கிற கட்சியா இருக்க முடியும் சார்? அப்படி பார்த்தா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பல கட்சிகள் அப்படிதானே சார் இருக்கு. இப்போ வைகோ அவர்கள் திமுக எதிர்த்து தான் கட்சி ஆரம்பிச்சார், இன்னைக்கு அவர் உங்க கூட இருக்காரு. மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் உங்களை எதிர்த்து தான் கட்சி ஆரம்பிச்சார், உங்க கூட இருக்காரு. தேமுதிக கடந்த தேர்தலில் நீங்க அவ்வளவு விமர்சனம் பண்ணீங்க, இன்னைக்கு அவங்க கூட்டணியில் இருக்காங்க. எல்லாருமே வேறு அரசியல் வேறு அப்படின்ற ஒரு இதுதான் நீங்க நம்ம பார்க்க முடியும். ஏங்க உங்களுக்கு இந்த கட்சி மேல நீங்க விமர்சனம் வைக்கிறீங்கல்ல, அதே மாதிரி நீங்க தாவேக்க மேல மட்டும் கட்சி மேல விமர்சனம் வைக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க கூட்டணியில சேர்த்துக்கிட்டது அதனால விமர்சனம் எதுவுமே வைக்க கூடாது. விமர்சனம் வைக்க கூடாது இல்லை, எதுவுமே வெளிப்படையா இல்லையே. அவர் வந்து உள்ள நடந்துச்சு அப்படின்ற விஜய் அவர்கள் சொல்லல, அதை வச்சுனோம் மற்ற நிர்வாகிகள் தான் சொல்றாங்களே தவிர விஜய் வந்து நாங்க அதிமுக கூட்டணி பேசணும் காங்கிரஸோட பேசணும் அவர் சொல்லவே இல்லையே சார். இல்ல உங்களுக்கு காங்கிரஸ் பேசணும் சொல்லிட்டாங்களே, காங்கிரஸ் தொண்டர்கள் எங்க பக்கம் இருக்காங்க அப்படின்றத சொன்னாரு அவரு. இந்த பக்கம் வந்து ஆதவர்ஜனா, அப்ப ஆதவர்ஜனா யாரு? உங்க கட்சியில உள்ளவங்க தானே. அவங்க எல்லா கட்சிகளும் பண்றது தானே. திரைமறைவுல வந்து கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை அப்படின்னு எல்லா கட்சிகளும் பண்ணுவாங்க தானே.
சரிங்க, அது ரெண்டு பக்கமுமா பேசுவாங்க. ம் இப்போ ரெண்டு பக்கமும் பேசும்போது அது வந்து உங்களுக்கு தெரியலையா? ரெண்டு பக்கம் அதுவும் நேர் எதிரான கட்சிகள். அது ரெண்டு பேருக்கிட்டையுமே ஒரே நேரத்தில் வந்து பேசுறது எப்படி நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? எப்படி தமிழ்நாட்டு மக்களை அக்செப்ட் பண்ணிப்பாங்கங்கிறது தான். அவ்வளவு சப்போர்ட் இருந்துச்சு சார். நம்ம எலெக்ஷன் டே அன்னைக்கே பார்த்தோம். நிறைய பேர் வந்து அவருடைய ட்ரெஸ் கோட்லேயே வந்து ஓட்டுலாம் போட்டிருந்தாங்க. குறிப்பாக விஜய் அவர்களுக்கு இளைஞர்கள் மட்டும் தான் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு வந்து ஒரு நரேட்டிவ் இருந்துச்சு. பட் ஆனால் நிறைய குடும்பமாக 40+ இருக்கவங்க நிறைய பேர் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. நான் டிவிகேக்கு தான் ஓட்டு போட்டேன் அப்படின்றதையும் அவங்க வெளில வந்து சொல்லியிருக்காங்களே சார். கரெக்ட். நீங்கள் சொல்கிறது வந்து எங்கே பார்த்தீங்க? நீங்கள் எல்லாம் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்க? இல்லை, பல சேனல்ஸில் போட்டாங்களே சார். இல்லை, சேனல்ஸில் பார்த்தீங்க, சோஷியல் மீடியாவில் வந்து தான் எடுத்து சேனலில் போடுறாங்க. இப்போது நீங்கள் பார்க்குற சேனலில் பார்க்குறது எல்லாமே சோஷியல் மீடியாவில் வர்றதை எடுத்து போடுறாங்க. சோஷியல் மீடியாவில் வந்து போஸ்ட் போடுறதுக்காக தான் விஜய்க்கு வந்து அந்த ரசிகர்கள் வந்து வர்றாங்க. விஜய்க்கு ஓட்டு போட்டால் தான் காமிச்சிக்கிறாங்களே தவிர மற்றபடி ரியாலிட்டி கிரவுண்டுன்னு ஒன்று இருக்குது. சென்னையை தாண்டி வெளில போய் பாருங்கள். விஜய்க்கு வந்து எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். கிராமப்புறத்தில் போய் பாருங்கள். ஏங்க எத்தனை BL2 வந்து 11 மணி வரைக்கும் உட்காந்துட்டு கிளம்பிட்டாங்க தெரியுமா பூத்தில்? நிறைய பூத்தில் இருந்தாங்களே சார். அந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். நீங்கள் பார்த்தது இங்கே வந்து சமூக வலைதளங்களில் காட்டப்பட்ட பிம்பம். நான் சொல்கிறது தமிழ்நாடு முழுக்க நடந்த ரியாலிட்டி. எப்போதுமே பிம்பம் வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உடைப்படும். அது வந்து வர மே 4ஆம் தேதி உடைப்படும். உங்களுக்கு நீங்களே பார்த்துப்பீங்க. நீங்கள் சொல்கிறாமலே பூத்தில் வந்து அவ்வளோ இருந்து ஒரு பெரிய புரட்சியை நடந்து எல்லாமே நடந்திருந்தா இங்கே வந்து டெல்லியில் ஆம் ஆத்மி ஆட்சியை பிடிச்ச மாதிரி இங்கே தாவேக்கு ஆட்சியை பிடிக்கணும். இல்லை, பல நேஷனல் மீடியாக்களே அப்படி பேசிட்டு இருக்காங்களே. எம்ஜிஆருக்கு நடந்தது வந்து திரு விஜய் அவர்களுக்கு நடக்க போகுது. இந்தியா டுடே உள்ளிட்ட பல முக்கியமான நேஷனல் மீடியாக்கள் பேசிட்டு வரது நம்மளால பார்க்க முடியுது சார். இந்தியா டுடேவோட கருத்து கணிப்பே கிடையாதுங்க. அது மை ஆக்சிஸ் இந்தியா ஒரு கம்பெனியோட ஒரு கருத்து கணிப்பை எடுத்து இந்தியா டுடே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான். பட் அவங்க பண்ற டிபேட் சொல்றேன் சார். அவங்க பேசுற விஷயத்துல எம்ஜிஆர் அவர்களையும் திரு விஜய் அவர்களையும் கம்பேர் பண்ணி இப்போதைக்கு என்னன்னா மீடியால டிஆர்பி வேணும், சோசியல் மீடியால ஒரு ரீச் வேணும் அப்படின்னா விஜயை பத்தி பேசி ஆகணும், விஜய்க்கு ஆதரவா பேசி ஆகணும். ஆனா இது வந்து எத்தனை நாள் நீடிக்குங்கிறத நீங்க பாருங்க. இது ஒரு காலத்துல வந்து விஜயகாந்துக்கு இருந்தது, கமல்ஹாசனுக்கு இருந்தது. நடிகர்கள் அரசியலுக்கு வந்தாலே இந்த மாதிரியான ஹைப்புங்கிறது கொடுக்கப்படும். ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அவங்க அதனால தான் விஜய் வந்து இந்த 2 வருஷமாக அதிகம் வெளியில் வராமல் ஒரு 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 குறிப்பிட்ட இடத்துக்கு மட்டும்தான் வருவேன், இதை தாண்டி எங்கேயும் வரமாட்டேன். ஏன்னா அப்போ தான் அந்த கூட்டம் வரும். இதே நீங்கள் சொல்கிறீங்களா, முந்தா நாள் திருச்செந்தூர் போயிருக்காரு, கூட்டமே இல்லையே. 2 நாள் விடிகால 3 மணிக்கெல்லாம் அவ்வளோ க்ரௌட் இருந்தாங்களே சார். எங்க அதாவது நீங்கள் தேர்தலில் பார்த்த கூட்டம் அளவுக்கு இருந்துச்சாங்க? அது வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு போகக்கூடிய நான் இங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அன்அஃபிஷியலா போறாரு. அவர் மக்களுக்கு தெரியாது இல்ல அவர் அங்க வர போறாரு. அன்னைக்கு காலையில தான் இதுல வந்துருச்சு, டிவில வந்துருச்சு. டிவில வந்தாலும் போயிருக்கணும்ல. 5 மணிக்கு அவர் அங்க போறாரு. சொல்றீங்கல்ல தன்னெழுச்சியாக கூட்டம் வருது அப்படின்ட்டு. 5 மணிக்கு விஜய் போனது வந்து பிரேக்கிங் நியூஸ்ல வருது, எல்லாத்துலயும் வருது. நீங்க சொல்றீங்க தன்னெழுச்சியா எல்லாரும் வந்து விஜய் பார்க்க போறாங்க. அப்போ வந்து அங்க வந்திருக்கணும்ல கூட்டம், திருச்செந்தூருக்கு வந்திருக்கணும்ல. ஏன் கூட்டம் வரல? ஏன்னா இத்தனை நாளா வந்து கூட்டம் வந்து கூட்டிட்டு இருந்தாங்க இவங்க. வேலை செஞ்சவங்களாம் வந்து பாக்குறாங்க அப்படின்னும் போது அது எப்படி சார் வந்து இதுவாகும்? நீங்க சொல்ற மாதிரி அவங்க கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு நம்ம எப்படி எடுத்துக்கணும்? ஐடி ஊழியர்ஸ் வந்து பாக்குறாங்க, மற்ற தொழில் பண்றவங்களா கூட விஜய் அவர்களை வந்து பாக்குறாங்க அப்படின்னும் போது அது எப்படி வந்து நீங்க கூட்டிட்டு வந்த கூட்டம்னு சொல்ல முடியும்? ஏங்க ஒரு தொகுதியில பேசுறாரு இல்லைங்க, ஏன் அடுத்த மாவட்டத்துக்கோ அடுத்த தொகுதிக்கோ போகாம இங்கேருந்து ஒரு 150 கிலோமீட்டர் தள்ளி போறாரு அடுத்தது பேசுறதுக்கு கூட? ஏன் இவ்வளவு கேப் கொடுக்குறாரு? எந்த ஒரு அரசியல் தலைவராவது அடுத்த வாரம் எலெக்ஷனை வச்சுக்கிட்டு நான் பிரச்சாரத்துக்கு போக மாட்டேன், இங்கே தான் வருவேன், இந்த இடத்துல தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்களா? 72 வயசுல எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், இல்ல தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினா இருக்கட்டும், எல்லாரும் எந்த அளவுக்கு உழைக்கிறாங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த உழைப்புல வந்து ஒரு 10% கூட விஜய் கொடுக்கணும்னு நினைச்சது கூட கிடையாது சார். அவங்களுக்கு இருக்க புரோட்டோகால் வேற, அவங்களுக்கு இருக்க பாதுகாப்பு வேற. திரு விஜய் அவர்களுக்கு அந்த பாதுகாப்பு கொடுக்கப்படலையே சார். அதுதான் அவங்க வந்து குற்றச்சாட்டா சொல்றாங்க. போதிய பாதுகாப்பு இல்லை அப்படின்றத அவங்க சொல்றாங்க. எந்த மாதிரி பாதுகாப்பு வேணுமா? ஒரு இது தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மொத்த போர்ஸையும் இல்லைன்னா ராணுவத்தை கொண்டு வந்து வச்சு பாதுகாப்பு, அது அவங்களுடைய குற்றச்சாட்டா இருக்கு. எங்களுக்கு போதிய பாதுகாப்பு இல்லை, எங்க தலைவருக்கு போதிய பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க அவங்க. சரி, பாதுகாப்பு இப்போ வந்து எலெக்ஷன் கமிஷன் கையில தானே இருந்துச்சு, எல்லாரும் கொடுக்கறதுக்கு ரெடியா தானே இருந்தாங்க. ஏன் வெளில வந்திருக்க வேண்டியதானே உங்க தலைவர்? ஏன் வரல? எலெக்ஷன் கமிஷனே எங்களுக்கு எதிராக சதி பண்ணுது அப்படின்ற மாதிரிலாம் பேசல. அப்படி அவங்க பேசவே இல்லை. திமுக மட்டும்தான் அவங்க குறை சொல்லுவாங்க. எலெக்ஷன் கமிஷனையே பாஜக அவங்க சொல்ல அஃபிஷியல்ஸ் மாறினாலும் கூட திமுகவில் வேலை செஞ்ச அதே போலீஸ்காரங்க தான் இப்பயும் வேலை செய்கிறாங்க அப்படின்னும் போது எப்படி எலெக்ஷன் கமிஷன் 100% அவங்க கண்ட்ரோல் எடுத்துப்பாங்க நம்ம சொல்ல முடியாதுல்ல.
இப்படி எலெக்ஷன் கமிஷன் 100% எடுத்துக்கலன்னு சொல்றீங்களா நீங்க? அது அவங்களுடைய குற்றச்சாட்டு இருக்கு. திமுக தான் வந்து இந்த காவல்துறை கட்டுப்படுத்துது அவங்க இது சொல்றாங்க. இது இது நான் ஆரம்பத்திலே நான் சொன்னேன்ல, ஏன் வந்து தற்குறின்னு சொல்றோம்னா இதனால தான் சொல்றோம். இப்போ எது ரியாலிட்டின்னு தெரியாம நீங்க வந்து உங்களுக்குள்ளேயே ஒரு இதை வந்து பிம்பத்தை வளர்த்துக்கிட்டு எல்லாத்துக்குமே திமுக தான் காரணம். ஏங்க உங்க படம் ரிலீஸ் ஆகுது, உங்க எடிட்டர் தான் ரிலீஸ் பண்றாங்க, உங்க எடிட்டர்ல தான் வெளில வந்திருக்கு, அதுக்கும் திமுக தான் காரணம்னா ஏங்க இப்போ படத்தை முடக்குனது யாரு எல்லாருக்கும் தெரியும், அதுக்கும் திமுக தான் காரணம். கரூர் சம்பவம் வந்து எப்படி நடந்துச்சு, இவர் லேட்டா போனதால நடந்துச்சு, அதுக்கும் திமுக தான் காரணம். பொண்டாட்டி டைவர்ஸ் கொடுத்தது, பொண்டாட்டி டைவர்ஸ் கேட்டிருக்கு, அதுக்கு காரணம் திமுக தான். நான் வந்து திரிஷா கூட வந்து வெளில போவேன், அதுக்கும் காரணம் திமுக தான். புரியல விஷயங்கள்லாம் வந்து அவங்க அவங்க பதிவு பண்ணது ஒரு டேட், அது மீடியாவில் ரிலீஸ் ஆனது ஒரு டேட், அந்த வெளியானது காரணம் திமுக அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. எந்த ஆதாரத்தை வச்சு சொல்றீங்க நீங்க? அவங்க ஃபைல் பண்ண டேட் வேற சார், அது மீடியால வந்த டேட் வேற. இப்போ என்ன வந்து நீங்க பேட்டி எடுக்கிறீங்க, நீங்க ஒரு வாரம் கழிச்சு பேட்டி போடுறீங்கங்கறதாக அதுக்கு திமுக காரணம்னு சொல்லுவேனா? ஆனா அந்த டைம்ல ஏன் கரெக்ட்டா எலெக்ஷன் டைம்ல ஏன் ரிலீஸ் பண்ணாங்க? தெரியாம இல்ல, நான் தெரிஞ்சுக்கத்தான் கேக்குறேன். உண்மையிலேயே அப்படி ஒருத்தவங்க வந்து ஒரு நாள் கேஸ் ரெஜிஸ்டர் பண்றாங்க, அது 10 நாள் கழிச்சு வெளில வருதுங்கிறதா உடனே திமுக தான் காரணமா? இல்ல அது ஏன் 10 நாள் வெளிய வரல அப்படின்றது அவங்களோட கேள்வியா இருக்கு. அது நீங்க அங்க தானங்க போய் கேட்கணும். திமுக வந்து கேட்டீங்கன்னா ஏங்க உங்க வீட்ல மீடியாவே திமுக தான் கண்ட்ரோல் பண்ணுது, அவங்க சொல்ற விஷயங்கள் தான் வந்து மீடியா ப்ரோடெக்ட் பண்ணி சொல்றாங்க. மீடியாக்களை வந்து திமுக கண்ட்ரோல் பண்ணிருந்தா விஜய்க்கு இந்த அளவுக்கு வந்து மீடியாக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியுமா? ஆனா டிஆர்பி அவர் போட்டதானே ஓடுது அப்படின்னு என்னங்க திரும்ப 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 இது உள்ளே வரீங்க? அப்ப இதுக்கு மட்டும் திமுக காரணம் இல்ல, விஜயை வந்து நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்றதுக்கு, விஜயை வந்து நீங்க தூக்கி பிடிக்கிறதுக்கு திமுக காரணம் கிடையாது. ஆனா விஜய்க்கு எது நெகட்டிவா நடந்தாலும் உடனே திமுக தான் காரணம். இல்ல திமுக என்ன அவங்க விஜயோட ஜாதகத்துல இருக்கிற கிரக நிலைகளா அந்த அதெல்லாம் மாத்தி வச்சு விஜயோட வாழ்க்கையை மாத்துறதுக்கு? ஏங்க 2 நாளைக்கு முன்னாடி உங்க பொண்டாட்டி வந்து டைவர்ஸ் கொடுத்துருக்கு, நீங்க வந்து திரிஷா கூட போய் கல்யாணத்தை கலந்துக்கிறீங்க, அதுக்கும் திமுக தான் காரணமா? இல்ல சொல்லுங்க, அதுக்கும் திமுக தான் காரணம். அவருடைய தனிப்பட்ட இது இல்ல சார், நம்ம அதுல அதை பத்தி நம்ம பேச முடியாதுல்ல. அப்ப அது தானே சேர்த்து விமர்சிக்கிறாங்க எல்லாரும், அதுக்கும் திமுக தான் காரணம் சொல்லுங்க. அவங்க அப்படி சொல்லலையே சார், அவங்க அதை பத்தி எதுவுமே சொல்லலையே. அப்புறம் டைவர்ஸ் கேஸ் கொடுத்தது உங்கள் இந்த தீதும் நன்றும் பிறர் தர வராங்க, நீங்க என்ன பண்ணீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? நீங்க பண்ணது தப்பு, நீங்க வந்து குடும்ப வாழ்க்கையில் தப்பு பண்ணிட்டீங்க, ரைட்டா அது நடக்குது, அதுக்கும் சேர்த்து திமுக மேல பழி போறது வந்து எந்த விதத்துல நீங்க ஒரு 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 பத்திரிக்கையாளர் தெரியாம தான் கேட்குறேன், அது எப்படி நீங்க அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? அத இது எல்லாமே என்ன ஆச்சுன்னா விஜய்க்கு அப்படியே நெகட்டிவா தான் மாறுனுச்சு மக்கள் மத்தியில. களத்துல பார்க்கும்போது அப்படி தெரியல, அவருக்கான ஆதரவு குறைஞ்ச மாதிரி பார்ப்போம், திங்கட்கிழமை பார்ப்போம். தொடர்ந்து பேசலாம் சார். 4ஆம் தேதி தெரிஞ்சிடும், நம்ம இவ்வளவு நேரம் பேசியிருக்கோம். 4ஆம் தேதிக்கான மக்கள் தீர்ப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். தகவல் ரொம்ப நன்றி சார்.